அங்கே போகிறேன் சிங்கம் படுத்துருக்குக்கா. எல்லாமே கோவத்தில் இருக்காங்களே. பிரியமான் இருக்கு வைஃபர்மி, பிரியமான் அங்கே பாருங்க. பாருங்க ஆஸ்ட்ரிச் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும். அவன் கிடக்குறான். பபூன் குரங்கு பபூன் குரங்கு இங்கதான் இருக்கு. லியோ பட சுப்பிரமணி. இங்கே ஒரு சிரிப்பை போடு. 23ஆம் புலிகேசி கரடியை பார்க்க போறோம். ஒரு நூல்ல மிஸ் ஆயிட்டு அடி போட்டுறாங்க. பயமா இது கடிச்சிடாத. செம்ம அழகா இருக்கு. தோகை விரிச்சிருக்கு பாருங்க. ஆமைகள் இருக்கு. ரிஷி சேனல்ல வளர்த்துன ஆமைகள் இதெல்லாம். இங்க பாருங்க என்ன வாழ்க்கை வாழ்றீங்க, என்ன மாதிரி வாழ்க்கை. இங்க பாருங்க இப்போ போட்டாங்க. இதோட பைட் இஸ் வெரி ஸ்ட்ராங்கான பைட்டு. நீங்கள் என்ன நம்ம வைஃப் ஆர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போயே வைஃப் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணுங்க. நம்ம 1550 பேர் இருக்கோம். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. வளவலன்னு பேசாமல் டைரெக்டாக விளாகுக்குள்ளே போகலாமா? ஐம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். உண்மை அறிய வாருங்கள். இன்னைக்கு நான் உங்களை எங்க கூட்டு போறேன்னு பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பெல்லாரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க அடல் பிஹாரி வாஜ்பாய் ஜூக்கு தான் கூட்டு போறேன். இதை வந்து ஹம்பி ஜூன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி, ஹைனா, ஃபாக்ஸ், அதுன்னு எக்கச்சக்கமான அனிமல் இருக்கு. இதுக்குள்ளார போய் நம்ம இன்னைக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு விசிட் பண்ண போறோம். யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்களோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க டைரக்டா வீடியோக்குள்ளார போலாம். இங்கே பாருங்க வாய்ஸ் ஆர்மி, இதில் வந்து இவங்கள்ட்ட என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஷூவில் இருக்கிறது எல்லாமே போட்டிருக்காங்க. பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா பெரிய ஏரியா தான் வச்சுருக்காங்க. 2 வீலர் 4 வீலர் எல்லாமே பண்ணலாம். இதுதான் உள்ள என்ட்ரன்ஸ். நம்ம இதுக்குள்ளே தான் போகிறோம். அப்படியே லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா அந்த கிட்ஸ் விளையாடுற மாதிரி ஒரு சின்ன பார்க் வச்சுருக்காங்க. இதில் வந்து இந்த ஊஞ்சல், ஃபீஸா, சர்க்கஸு, அப்புறம் வாக்கிங் ஏரியா, அப்புறம் உட்கார்றதுக்கு பெஞ்சு, அப்புறம் அங்கே பாருங்கள் ஏதோ சொசைக்கு தொங்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. சும்மா சின்னதாக வச்சுருக்காங்க, பெருசாலாம் எதுவும் கிடையாது. என்னடி இது? ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? ரெடியா இருக்கீங்களா? உள்ள போலாமா? என்ன தேடுறாங்க? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஃபுல்லாக வந்தது என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது வாய்ஸ் ஆர்மி. அந்த பக்கம் ஐ லவ் ஷூ ஹம்பிங் போட்டிருக்காங்க. இங்கிட்டு பாருங்கள் சஃபாரி. ஓப்பன் ஜீப்பில் போனோம் அப்படின்னா 10 பேர் அலோடு 3000 ஆமா. தென் பஸ்ஸில் போனோம் அப்படின்னா 200, அடல்ட்டுக்கு 200, சில்ட்ரனுக்கு 100 பஸ்ஸில் போகிறக்கு. அடுத்து க்ளோஸ்டு ஜீப் சஃபாரியில் போனோம்னா 5 பேருக்கு 1500 ஆமா. ஸோ இதெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய டீட்டெயில். தென் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட்டோட ப்ரைஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்தியன் டூரிஸ்ட்டுக்கு எல்லாமே அடல்ட்டுக்கு வந்து பர் ஹெட்டு 200ன்னு போட்டிருக்காங்க. ஜூன் இருக்குல்ல, அங்கே போனோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம சிங்கம், புலி இதெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ அதனால் இந்த சஃபாரி ப்ளஸ் ஜூ போனீங்கன்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும். சில்ட்ரனுக்கு வந்து பர் ஹெட் 100 ஆமா. 6 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டே. அப்புறம் கேமராலாம் கொண்டு போனால் அது தனி சார்ஜ் அப்படிலாம் போட்டிருக்காங்க. ஸோ சஃபாரி வெஹிக்கிள் சார்ஜ்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கிங் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 4 வீலருக்கு வந்து 50, 2 வீலருக்கு 20. ஸோ டிக்கெட் கவுண்டர் வந்து இங்கே தான் இருக்குது வாய்ஸ் ஆர்மி. நாங்கள் 4 பேர் போனோம். நானும் எங்கள் அக்கா பசங்க 2 பேர் போனோம். ஸோ 4 பேருக்கு 600 வந்துச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் மேப் வாய்ஸ் ஆர்மி. இதில் வந்து கொஞ்சம் போட்டிருக்காங்க. நான் என்ன இதோட டீட்டெயிலான ஒரு மேப் ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன். பாருங்கள் மேலே யூஆர் ஹியர் இருக்கா, நம்ம என்ட்ரன்ஸில் இருக்கோம். ஸோ இது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் இருக்குது. வாங்க டேரெக்டாக உள்ளே போகலாம். பாருங்கள் இதுதான் இப்படி தான் இருக்குது, உள்ளே போகலாம்.
இந்த சஃபாரி பஸ் ஸ்டாப்னு இருக்கு பாருங்கள். சரி, அந்த பக்கம் உள்ள பாருங்கள் பஸ் நிற்கிது. ஸோ நம்ம இந்த பஸ்ஸுக்கு போகிறனால டிக்கெட் வாங்கியிருக்கனால நம்ம பஸ்ஸில் போகிறோம். வே டு ஃபோன்றுன்னு சொல்லிட்டு அதை எடுத்தோம் அப்படின்னா இந்த பக்கம் நம்ம நடந்து போயிட்டு வர வேண்டியதான். இப்போ நம்ம பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துருக்கனால நம்ம இந்த பக்கம் போகிறோம். சிங்கம் கடிச்சிரும் அதனால் நாங்கள் பஸ்ஸில் போகிறோம். பஸ் வருது போகிறோம். வைஃபாருமே நம்ம முன்னாடி சீட்லேயே உட்காந்துட்டோம் பாருங்கள். நமக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது கூண்டு போட்ட பஸ்ஸு. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து க்ளோஸ்டு ஜீப். 5 பேர் போகிறதுக்கு 1500 சார்ஜ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த ஜீப்பில் வந்து இவங்க போயிட்டு வந்து இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பஸ்ஸில் போகிறோம். இவங்க வந்து இந்த க்ளோஸ்டு ஜீப்பில் போயிட்டு வந்திருக்காங்க 5 பேர். ஸோ இதுக்கு வந்து சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1500 ஃபார் 5 பர்சனுக்கு. நடந்து போகிறவங்களுக்குலாம் 100 ரூபா சார்மி. பஸ்ஸில் போகிறவங்களுக்கு 200, ஜீப்பில் போகிறவங்களுக்கு 1500. இன்னும் ஓப்பன் ஜீப்னு இருக்குது, அதில் போகிறவங்க 10 பேர், 10 பேர்த்துக்கு 3000. லைன் சஃபாரி வைஃபர்மி லைன் சஃபாரி. இங்கே பாருங்க, சுற்றிலும் கூண்டு தான். இங்கே பாருங்க கூண்டு. இடத்துல தான் ஃபிங்கர் இருக்க போகுது. பின்னாடி ஒரு கேட் இருக்கு வைஃபர்மி, அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. சிங்கத்தோட டெரிட்டரிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் வைஃபர்மி. அதனால வேகமாகவே போக மாட்டேங்கிறார் வைஃபர்மி, உருட்டிகிட்டே போகிறாரு பேசிக்கிட்டே. இங்கே ஒரு கூண்டு வச்சுருக்காங்க பாருங்க, இதுக்குள்ளே தான் சிங்கம் இருக்க மாட்டேங்குது. சிங்கம் படுத்துருக்குக்கா. படுத்துருக்கு அங்க பாருங்க. பாருங்க வைஃபர்மி ஆண் சிங்கம். இங்க பாருங்க வைஃபர்மி பெண் சிங்கம். இது ஓப்போ இங்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. இது வரைக்கும் நேர்ல பார்த்ததே இல்லை வைஃபர்மி, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இது பெண் சிங்கம் வைஃபர்மி, அங்க இருக்கு ஆண் சிங்கம். எப்படி இருக்கான் பாருங்க, பக்கத்துல விட மாட்டேங்கிறாங்க. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. பாருங்க பாக்கலாம்டா. அங்க பாருங்க, சரியான ஒரு சவுண்ட் விட்டுச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும். லைன் கிங்கோட சிம்பா படுத்திருக்கான் வைஃபர்மி. பாத்தீங்களா சிங்கம் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு, செம்ம பெருசா இருந்தது இல்ல. இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். இது நல்ல ரத்தம்லாம் இங்க இருந்துச்சு. ரத்தம்லாம் இல்லது. சரி, ஏதாவது சாப்பிட்டு அது அப்படியே இருந்திருக்குமா இருக்கும். பெண் சிங்கம் பாத்தீங்களா, அதே போல இருந்தது, அது சூப்பரா இருந்துச்சு. அடுத்து புலியோட டெரிட்டரிக்குள்ள என்ட்ரு ஆயிட்டோம் வைஃபர்மி. அங்க பாருங்க டைகர் சஃபாரின்னு போட்டிருக்காங்க. ஓ, சஃபாரினா இதுதான். இந்த பஸ்ஸில் கூப்பிட்டு போனால் தான் வந்து நம்மளை இதுக்குள்ளெல்லாம் பார்க்க முடிய மாட்டேன். சிங்கம் புலிலாம் இது ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுட்டாங்க. இங்கே வந்து நின்னோடனே பின்னாடி கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணதும் முன்னாடி கேட்டை ஓப்பன் பண்ணிடுவாங்க. கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. புலி இங்கே தான் இருக்குது வைஃபர்மி. இங்கே போய் நம்ம இறங்கி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அங்கே படுத்திருக்கு காக்கா, இதான் அங்கே படுத்திருக்கு, தலை மட்டும் தெரியுதுக்கா. இதா படுத்திருக்கு வைஃபர்மி. எவ்வளோ பேருக்கு தெரியுது? பெரிய வாய்ப்பு இல்லை, பக்கத்தில் போய் காட்டுறேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, தெரியுதா பாருங்க. எல்லாம் கோச்சிட்டு படுத்திருக்குங்க, எதுவுமே பார்க்க மாட்டேங்குது. மணி பார்க்க மாட்டேங்கிறான். ஏதோ கோவ மாட்டேக்கு பார்க்க மாட்டேங்குதுங்க. ஒரு குரங்கு வேற இருக்குக்கா உள்ள. அங்க ஒரு குரங்கு வேற இருக்குக்கா, குரங்கு குட்டி. பார்க்கவே மாட்டேங்கிறான். வால் மட்டும் ஆட்டுது பாருங்க, வால் மட்டும். கோவத்துல இருக்கான் போல.
அவன் பார்க்கவே மாட்டேங்கிறான் ஐஸ்வர்மி, ஏதோ கோவத்துல இருக்கான் போல. இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. ஓய் இங்க பாருங்க, செம்மையா இருக்கு ஐஸ்வர்மி. பாருங்க ஐஸ்வர்மி, எங்கக்கா வெள்ளை புலி? ஆமா அங்க, ஆனா அது பார்க்க முடியாது புலியே. அங்க ஒரு வெள்ளையா தெரியுது பாருங்க, அதான் வெள்ளை புலி. எவனுமே பார்க்க மாட்டேங்கிறானுங்க. ஓய் பல்ல பாருங்க, பல்லு பாருங்க. எல்லாமே கோவத்துல இருக்காங்களே. ஓய் கூப்பிடு சசி. செம்மையா இருக்கு, நல்லா பெருசா இருக்கு, இவ்வளவு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு. விட்டுறோம் பாய். அங்க ஒரு வெள்ளை புலி படுத்திருக்கான், அதான் பார்க்க முடியல. நமக்கு தான் இதெல்லாம் புதுசா இருக்கும், அதுங்கெல்லாம் எத்தனை பேர் நம்மள இது மாதிரி பார்த்துருக்கோம். அதனால அப்படியே டயர்ட் ஆயிடுச்சு போல ஐசாருங்க. பார்க்கவே மாட்டேங்குது, வாழை மட்டும் ஆட்டிட்டே இருக்கு பாருங்க, புலிவால். கரெக்டா போகும்போது மட்டும் பாக்குறான் ஐசாருங்க. வரண்டா சின்னசாமி. சரிடா. இந்த அங்க இருக்கு பாரு, அடுத்து பாருங்க மான் பார்க்க போறோம். மான் அதே மாதிரி கேட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றாங்க பாருங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க பஸ்ல. கேட் ஓப்பன் பண்றாங்க, கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. ரெடியா போலாமா? ஒரு கேட் ஓப்பன் ஆகும்போது எக்ஸைட்மெண்டா இருக்கு ஐஸ்வர்மி. அடுத்த என்ன வரும்ட்டு மான் தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. சிரிக்கணும்னு சொல்றாங்க, பார்ப்போம் என்னன்னு. மானே தான், மான் தான் பார்க்க போறோம். இது வந்து என்ன இதோ எழுதியிருக்காங்க, என்னன்னு பாருங்க. இதில் இருக்காங்க. சரி ஓகே, நம்ம போகலாம் உள்ள. இதில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கண்ணுக்கு ஏன் மான் தெரியுதான்னு பாருங்க. ஏன்னா மான்லாம் எங்கேயும் கூண்டில் அடைச்சி வச்சிருக்க மாட்டாங்க, ஓப்பனாக தான் விட்டுருப்பாங்க. அண்ணனே ஸ்லோவாக தான் போகிறாப்புல. இது அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க இருக்கு வைசாமி, அங்க உள்ள இருக்கு வைசாமி. இடம் வேற லெவல்ல இருக்குது. அங்க பாருங்க நிறைய இருக்கு. தெரியுதா பாருங்க, கொம்பு வச்ச மானு ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கு, குச்சி சாப்பிட்டுட்டு இருக்கு. இதா இப்ப தெரியுது பாருங்க, மான் மான் மான். இப்பதான் அந்த மானுக்கு இங்க சுத்துறதுக்கு நிறைய இடம் இருக்கு வைசாமி. ஓப்பன் பிளேஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. இருந்தாலுமே வந்து நம்ம எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றக்காகவே இந்த வண்டி போற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான தீனிலாம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால பாருங்க மயில் வந்துருச்சு. அடுத்து காட்டுறேன் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, காட்டுறேன். செடியெல்லாம் மறைச்சிச்சு வைசாமி, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. மயில் மயில் அங்க இருக்கு பாருங்க. வண்டி விட்டு இறங்கக்கூடாதுன்ட்டாங்க. இங்க இருக்கு பாருங்க மான் 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 இருக்கு பாருங்க. நிறைய மயில்லாம் ஓடுது பாருங்க. பாருங்க அங்க பாருங்க. பெரியமான் இருக்கு வைசாமி, பெரியமான் அங்க பாருங்க. பெரியமான் குட்டி வால் வச்ச மான் இருக்கு. எல்லா மானும் குட்டியா தான் இருக்கும் வாலு. என்ன பார்க்க போறோம்னு தெரியல, என்ன வரப்போகுதுன்னு தெரியல. பார்ப்போம் நல்லா ஜாலியா இருக்கு. பாருங்க மான் பாருங்க. 5 to 7 years ಆಗ್ತದಲ್ಲ ಅವಾಗೆಲ್ಲ ಕಲರ್ ಎಲ್ಲ ಚೇಂಜ್ ಆಗ್ತದೆ. ಮೇಲ್ ಕಲರ್ ಎಲ್ಲ ಕೆಳಗಡೆ ಸ್ಟಾರ್ಸ್ ವೈಟ್ ಎಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಆಗ್ತದೆ. இடம்லாம் பாருங்க எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா அழகா இருக்குன்னு பாருங்க.
மண்ணையில உள்ள விட்டுற வேண்டியதான். புள்ளிமான் புள்ளிமான் இங்க பாருங்க, நான் சொன்னேன்ல ஸ்நாக்ஸ் வந்து எங்க போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இங்க பாரு, தள்ளுது இங்க பாரு. இதோட பெஸ்ட் வேற எங்கேயுமே கிடைக்காது. இங்க பாருங்க, பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே ஸ்நாக்ஸ் வந்து அதுக்கு எங்க போட்டிருக்காங்கன்னு பாருங்க. வழியில நம்ம பார்க்கணுன்றதுக்காக இந்த இடத்துல போட்டுருக்காங்க. இந்த டிரைவரால் வேற போயிட்டே இருக்காப்ல, நிக்க முடியாது. செம்மையா இருக்கு. அடுத்து என்ன வரப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அங்கே பாருங்க, இந்த பெரிய ஜீப் வருது, 10 பேர் போகிறது. அதுதான் பஸ் வந்து இறக்கி விட்டாங்க சார்மி. அடுத்து வந்து A2 அனிமல் என்க்ளோசர்னு ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதுக்குள்ளார போகிறோம். இனிமேல் நம்ம வந்து நடந்து போயிட்டு என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது தான். வண்டியில் போகிறதெல்லாம் அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க. அதில் வந்து நம்ம சிங்கம் பார்த்தோம், மான் பார்த்தோம், அப்புறம் மயில் பார்த்தோம், அதுக்கப்புறம் வேறு என்ன புலி பார்த்தோம். வெள்ளை புலி உள்ளே படுத்தது நம்மளால் பார்க்க முடியல, பட் இருந்தாலும் பரவாயில்ல. சரி, அடுத்து பாருங்க, ஈமு கோழி பார்க்க வந்திருக்கோம். ஐசர்மி வாங்க, ஈமு கோழி பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஈமு கோழி பார்க்க வந்திருக்கோம். ஏதோ டீட்டெயிலாம் போட்டுருக்காங்க பாருங்கள். அங்கே இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா, இந்த ஊர் ஈமு கோழி எப்போ இருக்குன்னு பாருங்க. ஐசர்மி வருது பாருங்க. வருது, பக்கத்தில் தான் வருது. ஐசர்மி பாருங்க, பாருங்க எப்போ இருக்கு பாருங்க. மலையில நனைஞ்ச ஆடு மாதிரியே இருக்கு பாருங்க. ஓகே, அடுத்து என்ன இருக்கு பார்க்க போலாம். எங்களுக்கு என்ன ஜாலியாக இருக்காங்க. இங்கே பாருங்க, என்னென்னமோ போட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் ரன்னிங் பேர்டாமா, அடுத்து ஆல்சோ எக்ஸலன்ட் ஸ்விம்மராமா. பாருங்க, 1000 கிலோமீட்டர் வந்து ஒரு வருஷத்துக்கு நடக்குமாம்மா. இதில் எக்கச்சக்கமான டீட்டெயில் போட்டிருக்காங்க. ஐஃபார்மி இங்கே பாருங்க, கண் வந்து ஏதோ ஒன்று மட்டும் பிளிங்க் பண்ணுமாம்மா, இன்னொன்று வந்து டஸ்ட் விழுந்துட்டாலும் ஒன்றில் பார்க்குமாம்மா. அப்புறம் வந்து ரெக்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 தண்டு வந்து இதில் வருமாம்மா. ஒரு ரெக்கையில் ஒரு தண்டு தானே இருக்கும் எல்லா பறவைக்கும், ஆனால் இதில் 2 இருக்குமாம்மா. 3 விரல் மட்டும்தான் இருக்குமா. ஐஃபார்மி அங்கே பாருங்கள். அப்புறம் வந்து இதில் ஆண் ஈமுக்கோழியை விட பெண் ஈமுக்கோழி தான் வந்து ஹைட் அதிகமாக இருக்குமாம்மா. ஸோ இதை வச்சு நீங்களே சொல்லுங்கள், எது ஆண் எது பெண்ணுன்னு. லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருந்தாலுமே ரைட் சைடில் இருக்கிறது தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஃபீமேல். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து மேல்னு நினைக்கிறேன். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து ஆஸ்திரேலியாவில் தான் வந்து அதிகமாக காணப்படுமாம்மா. எக்கச்சக்கமான டீட்டெயில் இதில் போட்டிருக்காங்க பாருங்க. சார் நீங்களே படிச்சுக்கோங்க பாஸ் பண்ணி. ஸோ நம்ம அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்க போகலாம். பாய். அடுத்து நம்ம ஆஸ்ட்ரிச் பார்க்க வந்திருக்கோம் பாருங்க. ஆஸ்ட்ரிச் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும். இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா? நெருப்புக்கோழி இப்படி இருக்கும். நெருப்புக்கோழி அதோட முட்டை பார்த்தியா? வாவ், இவ்வளோ பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஆனால் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் கூண்டி வெளினா என்னன்னு. இங்க பாருங்க, இதுதான் நெருப்பு கோழி. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒன்று வந்து ஒயிட்டாக இருக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்ப்ளீட்டாக பிளாக்காக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து அதிகமாக ஆப்பிரிக்காவில் தான் காணப்படுமாமா. ஆஸ்ட்ரிச் பாருங்க, டைனோசரோட முட்டை அளவுக்கு வந்து இதோட எக்கு, அதாவது இந்த முட்டை சைஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்களாமா. பாருங்க, இருக்கிறதுலே பெரிய அனிமலா இருக்காமா. கண்ணு வச்ச பெரிய அனிமலாமா. பாருங்க, இருக்கிறதுலே வேகமா ஓடக்கூடிய பறவை இனமாமா. இது மாதிரி எக்கச்சக்கமான டீட்டெயில் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கால் பாருங்க, ஒன்லி 2 கால் தான் இருக்குமாமா. இருங்க, வேற வித வியூ ஆங்கிள் இருக்கான்னு பார்க்குறேன். நம்ம அக்கா ஒரு பெஸ்ட்டான வியூவிங் ஆங்கிளை கண்டுபிடிச்சிருக்காங்க. Don't make noise, keep silent. அவன் கிடக்குறான். வைஃபார்மி பபூன் குரங்கு, பபூன் குரங்கு. இங்க இருக்க முதல்ல குரங்கு பக்கத்துல வந்துடு.
இங்கே பாருங்க லைன் கிங்ல வரும்ல அந்த பபூன் குரங்கு பாருங்க, சிம்பாவை தூக்கி வச்சிருக்க பபூன் குரங்கு. நல்லா முசு முசு மசுன்னு இருக்கு. குட்டி குரங்கு பாருங்க, அங்க ஒருத்தர் இருக்கான் பாருங்க. ஐயோ சண்டைலாம் போட்டு பாருங்க. பண்ற சேட்டையை பாருங்க, என்ன பண்றான்னு பாருங்க. மேல ஏறான் பாருங்க, எப்படி ஏறான் பாருங்க. மூக்கு பாருங்க, மூக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. மூக்கு மூக்கு பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? எந்திரிச்சான் எந்திரிச்சான். இங்க பாருங்க, இங்கதான் வருது இங்கதான் வருது இங்கதான் வருது. தண்ணி அடிக்குது. இதுல என்ன பண்றாங்கன்னு பாருங்க. மேல் பப்பூன் வந்து கொஞ்சம் டபுள் த சைஸ் இருக்குமாமா ஃபீமேலை கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் கீழே போட்டுருக்க நீங்களே பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த பக்கம் வந்து ஒரு டாக் மாதிரியே வந்து குறைக்குமாமா மேல் பப்பூன். சரி ஓகே, நம்ம அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்க போகலாம். எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க 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 வாங்க. வாய்ஸ் ஃபார் மீ இது எத்தனை பேத்துக்கு தெரியும்? இது ஏதோ ஒரு சொல்லுவாங்க. ஐயோ கீழே வந்துச்சு. சீனி பழமா? சீனி பழ ட்ரீயாம்மா. எங்கள் ஸ்கூலில் இது வந்து நிறையா இருக்கும், நாங்கள் நிறையா சாப்பிட்டே இருப்போம். ஸோ இதுதான் அந்த ஃப்ரூட்டு. எவ்வளோ பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள். இந்த ட்ரீயோட பேர் எனக்கு என்னன்னு சரியா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகலாம். ஐசார்மியா அடுத்து நரி பார்க்க வந்திருக்கோம். ஃபாக்ஸ், ஜாக்கலா? ஜாக்கல்னா வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஓடுது ஓடுது ஓடுது. எங்கேயோ ஓடுது. எங்கே ஒன்றாலும் இதுக்குள்ளார தான் ஓடி ஆகணும். பாருங்க கலர் கலர் இங்கே ஒருத்தர் இருக்கான், அங்கே ஒருத்தர் இருக்கான், இன்னும் இருக்கானுங்க, உள்ளுக்குள்ள இருக்கானுங்க. வயசான அங்கே நிறையா படுத்துருக்கு பாரு. இங்கே எவ்வளோ படுத்துருக்கு, நாய் குட்டை மாதிரி எப்படியே படுத்துருக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் ஜாக்கலாமா. ஸோ இதை பற்றின டீட்டெயிலாம் இங்கே போட்டிருக்காங்க, நீங்களே பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக வந்து இந்தியன் ரீஜன் தென் அரப் கண்ட்ரிஸ் ரீஜன்லலாம் காணப்படுமாமா. ஸோ பார்த்துக்கோங்க. இவன் பேர் தான் கோல்டன் ஜாக்கல். பாருங்க, வடிவேலு சார் ஒரு படத்தில் ஊழ விடுவார்ல, அதே மாதிரி ஊழ விடக்கூடிய இது ஊழ விடுமான்னு தெரில. நரி தான் ஊழ விடும், ஆனால் இது நரி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ நாய் வகையை சேர்ந்தது போல். எங்கே பார்க்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரே உல்ஃப் நரி பையலை பார்க்க வந்திருக்கோம். நரி பையன் இருங்க காட்டுறேன். அதுக்கு முன்னாடி டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஆமாம், வர்றனால உடனே போய் டப்புன்னு நம்ம எடுத்துடலாம். ஓடிட்டான். நம்ம வர நேரத்துக்கு எதுவுமே கொடுத்து வைக்காது தான் நமக்கு. அவன் அங்கே எதோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஐசர்மி ஐயோ அங்கே இருக்க கழுத புலி ஹைனா சுப்பிரமணி லியோ போட சுப்பிரமணி இருக்கான். இருங்க அதுக்கு முன்னாடி இது வராமல் இருங்க. ஏய் எங்கள் வீட்டில் எல்லாம் ஊழ விட்டுட்டு அப்போ தான் அது வரும்ட்டு. ஆனால் வர்ற மாதிரி தெரில. அங்கே எதோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. எதுக்காக வேடிக்கை பார்க்குதுன்னு தெரில. ஏதோ கூட்டாக சேர்ந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. என்னத்தான் அப்படி வேடிக்கை பார்க்குறாங்கன்னு தெரில. ஒரு ஆள் போகிறாருன்னு வேடிக்கை பார்க்குறானாட்டுக்கு இவங்கெல்லாம். அச்சசல் அப்படியே டாகி மாதிரியே தான் இருக்குது. எப்படின்னா ஜெர்மன் ஷெஃபர்ட் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரியே தான் இருக்குது. அங்கே மனுஷங்களாம் போகிறாங்கன்னு தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். எப்படி இருக்கான் பாருங்க. ஆமாம், அவங்க சாப்பாடு கொண்டு வருவாங்கன்னு பார்க்குது. ட்ரே எடுத்துகிட்டு வராங்க பேர். அதனால சுற்றி அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்க்குது. அதான் அவங்க சாப்பாடு கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்குது பாருங்க. அங்கே பாருங்க, அவங்களுக்கு ட்ரே எடுத்துகிட்டு போகிறாங்களா, இதுக்கு சோறு போடுவாங்கன்னு சொல்லிட்டு பயப்புள்ள அப்படியே பாருங்க வெறித்தனமாக பார்க்குறான். சோறு இங்கே பாடுறா. அவனை பார்க்க எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம் நாங்கள். ஹொய் அங்கிட்டு வருவேன், அங்கிட்டு போகிறான். அங்கிட்டு போயிட்டாங்கன்னு
அவங்க போகிறான், எங்கிட்டு போகிறாங்களோ அதனால் அப்படியே போகிறான் பாருங்க அவன். நானும் எங்கேயா நிற்பான்னு பார்க்குறேன், நிற்கவே மாட்டேங்கிறான். ஏன் ஓடிட்டே இருக்கேன் துருத்துருன்னு, அந்தளவுக்கு பசிக்கும் போலப்பா. லியோ பட சுப்பிரமணியை பார்க்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? லியோ பட சுப்பிரமணி சொல்லு. சுப்பிரமணி ரொம்ப பிடிக்கும். எங்க இருக்கான் அங்கிட்டு போயிட்டான். ஐஸ்வர்மி வருவாருங்க. இவ்வளோ நேரம் ரெக்கார்டே அவ்வளோக்கா. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. இங்க பாருங்க, ஐஸ்வர்மி லியோ படத்துல வர சுப்பிரமணி இருக்கான் பாருங்க, எப்படி இருக்கான் பாருங்க. இங்க பாருங்க, பெண் ஹைனா தான் வந்து பாஸ் ஆமா. பெண் ஹைனா சொல்றது தான் வந்து ஆண் ஹைனாஸ்லாம் கேட்கணுமாமா. இது வந்து இதோட சவுண்டு குலைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சிரிக்கிற மாதிரியே இருக்குமாம்மா. மங்கூஸ் இருக்கு பாருங்க, இந்த நம்ம இதுல எல்லாம் பார்த்துட்டு போல சேம் அதோட வகையை சேர்ந்ததாம்மா. இங்க வராம பாருங்க, பார்க்கலாம் பாருங்க. இங்கே ஒரு சிரிப்பை போடு. வெக்கப்பட்டு ஓடிட்டான் ஐஸ்வர்மி. இது வந்து இந்தியன் அண்ட் ஆப்பிரிக்கன் ரீஜியன், அரப் ரீஜியன்லாம் சேர்ந்து காணப்படக்கூடிய ஒன்று. ஆனால் இந்தியன் ஸ்கிரிப்டு ஹைனாஸ் தான் போட்டிருக்காங்க. இதோட லைஃப் டைம் பாருங்க, ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி 2 இயர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. லைஃப் ஸ்பேனு 25 இயர்ஸ். அடுத்து இங்க பாருங்க வைசாமி, 23ஆம் புலிகேசி கரடியை பார்க்க போறோம். கரடியை ரெடியா இருக்கீங்களா? மாதிரி ஏமிங் பண்றான், அம்பு போறது ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது கரடி. அவன் வந்து இதுக்குள்ளாரதான் இருக்கானாமா, அங்கிட்டு இருக்கான், கொஞ்சம் தூரத்துல இருக்கான். அதனால இதை பத்தின டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சோண்டு பார்த்துடலாம். எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் இதில் போட்டிருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்காக. இங்கே பாருங்கள், ஒரு டைம் ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அது குழந்தை பிறக்கிற வரைக்குமே வந்து சாப்பிட்றக்கா இருந்தாலும் சரி, தண்ணி குடிக்கிறக்கா இருந்தாலும் சரி, 3லேருந்து 8 வாரம் வரைக்கும் வெளியிலே வராதாமா. அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து கொஞ்சம் அறிவு வந்து கம்மியாக தான் இருக்குமாமா, பட் வந்து ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் பாருங்கள், குழந்தை பிறந்ததுலேருந்து குட்டி கரடி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது கூட வந்து 7லேருந்து 9 மந்த் வரைக்கும் அது கூடயே தான் இருக்கும் அம்மா கரடி. அப்புறம் வந்து இதுக்கிட்ட ஒரு கூர்மையான நகங்கள்லாம் இருக்குது, ஸோ அதனால் வந்து ப்ரிடெக்டட் வந்து தப்பிக்கிறதுக்காக இது யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து இதோட ஃப்ரண்ட்டு டீத் வந்து இதுகிட்ட இருக்காதாமா. ஸோ அதனால் ஃபுட்டெல்லாம் எப்படி வந்து சாப்பிடும் அப்படின்னா வேக்கம் கிளீனர் மாதிரி சக் பண்ணி உறிஞ்சு தான் சாப்பிடும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க. வாங்க நம்ம 23ஆம் புலிகேசி படத்தில் வேற கரடியை பார்க்கறதுக்கு போகலாம். ரெடியாக இருக்கீங்களா? சரிமே, அவன் தூரத்தில் இருக்கான் பாருங்க, தூரத்தில் என்ன பண்ணுறான்னு பாருங்க, முட்டை போட்டுட்டு இருக்கான். அங்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ தூரத்தில் இருக்கு. வருதா வரல, நான் ரொம்ப ஒஸ்டி. இவ்வளோ வியூ கிடைக்காம இவ்வளோ தூரம் தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்றது கொஞ்சம். அடுத்து லெப்பார்டுனாலும் சீட்டானாலும் வேற ஏமா. ஸோ லெப்பார்டுனா சிறுத்தை கிடையாது வைஃபர்மி, வேற ஏதோ ஒன்றுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா டிஃப்ரென்ஸ் தெரில. நான் கேள்விப்பட்டிருக்கேன், லெப்பார்டு வேற சிறுத்தை வேற, அதாவது சீட்டா வேற. அங்கே போது பாருங்க, கம்பேரிட்டிவ்லி புளியோட கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பட் இருந்தாலும் ஓகே தான், ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது. இங்கிட்ட பாருங்க, ஆனால் பூனை மாதிரி இருக்கு கொஞ்சம் பாருங்க. லெப்பார்டுனா பாருங்க புளியா இருக்காது, கொஞ்சம் ரவுண்டா இருக்கு பாருங்க, ஸ்கின்னு மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பா இருக்கா. ஸோ இதனால வந்து இது வந்து லெப்பார்டு, சிறுத்தை கிடையாது. சிறுத்தை வந்து வேற, சீட்டா வந்து வேற வைஃபர்மி. இது வந்து லெப்பார்டுக்கு தமிழ் என்னன்னு தெரியல. இவன் தான் சிறுத்தைன்னு நினைக்கிறேன். இவனோட ஸ்கின் பாருங்க, புள்ளியா இருக்கு. ஆமா, இது என்னன்னு தெரியல.
மாமா டீடைல்ஸ் சூடா இருக்கு. அது சிங்கம் சிம்பாங்க இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கான், அங்கே ஒருத்தர் இருக்கான், எப்படி வரான் பாருங்க. ஸோ இவனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இங்கே போட்டிருக்காங்க. இந்தியன் லெப்பர்ட் போட்டிருக்காங்க. இவனோட லைஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12லேருந்து 17 வருஷம் வரைக்கும் எவ்வளோனா ஸோ தூங்கணும்னு நினச்சான் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா மரத்து மேலே தான் ஏறி போய் தூங்குவோம் நம்ம. ஸோ இது இந்தியன் லெப்பார்டுன்றனால இந்தியாவில் தான் வந்து அதிகமாக காணப்படுது. தென் வந்து இந்த லெப்பார்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்குமாம்மா ஸ்கின்னு. தென் வந்து வால் தான் வந்து இதோட ரன்னிங்லேயே இருந்தாலும் சரி, ஜம்பிங்லேயே இருந்தாலும் சரி. ஸோ அந்த வேட்டையாடும் போது எல்லாமே வந்து அதிகமாக அதுக்கான ஒரு கோஆப்ரேஷன் வந்து இந்த வால் தான் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பேலன்சிங் வெல் ரன்னிங், ஜம்பிங், டேர்னிங் ஷேப் ஷார்ப்லி ஆர் லீப்லிங், அதாவது இந்த நழுவி போகிறது. ஸோ அது எல்லாத்துலேயுமே லெப்பார்ட் ஆர் குட் ஸ்விம்மர்னு போட்டிருக்காங்க. பாருங்க, மனிதனை விட 5 மடங்கு அதிகமான சவுண்டு ஒலியை வந்து உன்னால் கேட்க முடியுமோ. ஷார்ப்பான இயர்ஸ் கொண்ட ஒரு அனிமல். அல்ட்ராஃபோனிக் சீக்வல்ஸ் மேட் பை மைக். ஓ மைஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்க்க அழகாக இருக்கான், செம்மையாக இருக்கான். சும்மா தெரிஞ்சுட்டே இருக்கானுங்க பாருங்க. இது வந்து மேல், 3 மேல் தான், 2மே மேல் தான். சரி, நெக்ஸ்ட் டைம் பார்க்க போகலாம். அடி போட்டுறான் அது. ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. தென் வாய்ஸ் இங்கே ஏதோ வச்சுருக்காங்க. என்னது டைகரா? பெங்கால் டைகர். அப்போ இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட சவுண்ட் வந்து பெங்கால் டைகரோட தான் ஐஸ்வர்மி. இங்கே பாருங்க, ஆசியமே எப்படியோ ஒளிஞ்சிருக்கான் பாருங்க. தெரியுதா? மண்டை மட்டும் எட்டி பார்க்குறான் பாருங்க லைட்டா. இங்கே பாருங்க, பெங்கால் டைகர் இந்தியாவில் இந்த வங்காளதேசத்தில் மட்டும் காணப்படக்கூடிய ஒன்று. ஸோ இதோட லைஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 16 வருஷம் வரைக்கும் இருக்குமாம்மா. அதுக்கடுத்து அதோட ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மட்டும் சொல்கிறேன். 40 கிலோ வரைக்கும் ஒரு டைமில் சாப்பிடுவோம்மா. ஃபீடிங் பண்ணோம்னா கறி வந்து 40 கிலோ சாப்பிடுவோம்மா. தென் வந்து தன்னோட பாடி வெயிட்டுக்கு இணையான அளவுக்கு எடையை வந்து தூக்கிட்டு போய் கேரி பண்ணி சாப்பிடும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பாருங்கள், பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிப்ஸு பேட்டர்ன் எல்லாமே வந்து ஒரு டைமே வந்து, அதாவது ஒரு புள்ளிக்குமே வந்து ஒரு மாதிரி இருக்குமாம்மா. எல்லாமே சிமிலராக இருக்காது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. தென் விஷன் வந்து ஹியூமனை விட பெட்டராக 6 times மோர் தென் பெட்டராக இருக்குமாம்மா. மனுஷனை விட 6 மடங்கு நைட் டைமில் வந்து பெங்கால் டைகர்னால பார்க்க முடியும் ஷார்ப்பாக அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இவனை நம்ம உள்ளே பார்க்கலான்னு பார்த்தா பயப்புள்ள தண்ணிக்குள்ளார ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க பாருங்கள், லைட்டாக ஏதோ காது மட்டும் தெரியுது பாருங்க. அங்கே தான் உட்காந்துருக்கான். அப்படியே சவுண்டு கூட போட்டால் அதை நான் அட்டாச் பண்ணுறேன், சரியாக கேட்குமான்னு தெரில. சவுண்டு கேட்குதா? வர்ற மாதிரி தெரில ஐஸ்வர்மி. ஆல்மோஸ்ட் பார்க் வந்து 5 o'clock க்ளோஸ் பண்ண வராங்க. மணி வந்து 5 ஆயிடுச்சு. 5:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஷார்ப்பாக. ஸோ உள்ளே இருக்கவங்க வந்து 5:30 வரைக்கும் அலோட் ஆகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்க்க போகலாம். இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்காங்க மேப் போர்டு. இது பேபி கேர் யூனிட், ஆரோ வாட்டர், பேர்ட்ஸ் இருக்காமா, டாட்டாய்ஸு, crocodile, ஜிராஃபி, ஹிப்போபொட்டமஸ். ஸோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ எங்கிட்டோ போகிறாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில, வாங்க பார்க்கலாம். சிங்கம் இருக்குது, நம்ம அங்கே பார்த்தோம்ல. ஸோ அந்த சிங்கம் மாதிரி இங்கே ஒரு சிங்கம் படுத்து கிடக்குறான். இங்கே பாருங்க, சரியான டயர்டில் தான் இருக்குது. ஸோ எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரில, சிங்கம் மோஸ்ட் ஆஃப் த டைம், அதுவும் மேல் சிங்கம் வந்து தூங்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ நேரம் தான் வந்து முழிச்சிருக்குமாம்மா. அதனால் தூங்க மூஞ்சி தான். இந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா ஏசியாட்டிக் லைனாமா. ஸோ இதோட லைஃப் டைம் பார்த்திங்க அப்படின்னா 18 வருஷம் வரைக்கும் உயிரோலன்னு போட்டிருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இது கத்திச்சு அப்படின்னா 3 கிலோமீட்டர் வரைக்கும் டைரெக்டாக கேட்கும், சவுண்டு கேட்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ அங்கே பாருங்கள், ஒரே டைமில் 63 கிலோ கறி சாப்பிடுமாங்க. 33 கிலோமீட்டர் ஓடுமாம்மா 1 மணி நேரத்துக்கு ஸ்பீடு. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க.
பெல்லியில் வந்து ஒவ்வொரு லைனுக்கும் டிஃப்ரெண்டான யூனிக் ஸ்கின்னு வந்து சம்திங் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டுருங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க வாய்ஸ் ஃபார் மீ. டைம் ஆச்சு, அடுத்தடுத்து பார்க்க போனோம். பேபி கேர் யூனிட் அண்ட் ஆர்ஓ ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்பாட் வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க சொல்லிட்டு. உள்ள மெயின்டைனிங்லாம் பக்காவாக வச்சுருக்காங்க. ஒரு ரூம் அங்கங்கே வச்சுருக்காங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு இடம் அங்கங்கே வச்சுருக்காங்க. பராமரிப்பு நீட்டாக பண்ணியிருக்காங்க வாய்ஸ் ஃபார் மீ. ஸோ இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ஃபீடிங்லாம் பண்ணுறது தனியாக செப்பரேட் ரூம் வச்சுருக்காங்க. தென் ஆர்ஓ வாட்டருக்கு தனியாக ரூம், ரெஸ்ட் ரூம் இருக்குது உள்ளேயே. நல்லா நிழலாக பாருங்கள், சூப்பராக இருக்குது இடம் ஜூக்குள்ளே. தென் உள்ளே பாருங்கள் பேர்ட்ஸு, டாட்டாய்ஸு, க்ரொக்கடைல், ஜிராஃபி, ஹிப்போபட்டாமஸ். இதை நிறைய பேத்துக்கு ஹிப்போபட்டாமஸ்னு ப்ரொனவுன்சியேஷனே பண்ண தெரியாது, இன்க்ளூடிங் நான் தான். ஹிப்போபட்டாமஸ் பாருங்க, சொல்கிறதே நானே தப்பாக தான் சொல்கிறேன். ஹிப்போபட்டாமஸ் ஸ்பெல்லிங் வந்து நிறைய பேர் ப்ரொனவுன்சியேஷனே தப்பாக தான் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரகிளிங்கான ஒரு வார்த்தை. ஸோ நானே நிறைய டைம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். சரி வாங்க ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க மலைக்குருவி, பாட்டில் வர குருவி மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே வந்து ஒன்றுமே இல்லை, நம்மளை ஏமாற்றிட்டாங்க பாருமா. அடுத்து பாருங்க பிளாக் ஸ்வான், அதாவது இந்த கருப்பு வாத்து. இங்கே பாருங்கள் லவ் சிம்பிள் பண்ணுற வாத்து பாருங்கள், செம்மையாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு உண்மையாகவே அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வாவ், இதோட கழுத்தை பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. ஓய் சொரியாத, இங்கே பாரு, உன்னை பார்க்குற எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம். அவனை பாருங்கள் எப்படி இருக்கான், அழகாக இருக்குது பாருங்க. மூக்கு பாருங்கள் ரெட் கலரு, பாடி பாருங்கள் பிளாக் கலரு, கால் லைட்டாக எல்லோ கலரு, சூப்பராக இருக்கான் பாருங்க. பாருங்க தலை எப்படி விட்டு என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. பாருங்க அதோட நோஸ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு, எப்படி சாப்பிட்றான் பாருங்க. வாவ், செம்ம அழகா இருக்கு வயசு பாருங்க. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குல்ல. மேல கிளி இருக்கு பாருங்க, பச்சை கிளி. கழுத்தை வெளியே விட்டு என்ன பண்ணுது, கழுத்தை வெளியே கை நீட்டுற மாதிரி வெளியே கழுத்து நீட்டு. சொரிஞ்சுட்டே இருக்கான், இவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். முத்தங்களாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கான் பாருங்க. தண்ணி குடிக்கிற சவுண்டை பாருங்க, சூப்பரா இருக்கு. விட்ட ஒரு நாள் கூட பார்த்துட்டே இருக்கலாம். அவன் பாருங்க எப்படி நீந்துறான்னு. கத்துது பாருங்க. இங்க பாருங்க நம்மள ஒரு ஆள் இங்க எட்டி பாக்குறாப்ல. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? இந்த அமெரிக்கன் லோ பேர்ட்ஸ் நம்ம ஊர் இந்த கடைகள்லேயே பார்க்கக்கூடிய பேர்ட்ஸ் தான் இங்கெல்லாம் வச்சுருக்காங்க. சரி ஓகே, நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். ஒரே இடத்துல நின்று போர் அடிக்க விரும்பல, அடுத்த இடத்துக்கு போகலாம். ஐஸ்வர்மி வாங்க போகலாம். அது வந்து இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேர்ட். ஐஸ்வர்மி நமது நாட்டின் தேசிய பறவை மயில். மயில் நம்ம ஊர்லேயே எல்லாம் பார்த்துருப்போம். இங்கே பாருங்க இந்தியன் பீஃபோல்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து 6 அடி வரைக்கும் இருக்கும் ஆண் மயில். தலைக்கு மேலே இருக்க கொண்டை வந்து இல்லைன்னு படிச்சுக்கோங்க, நீங்களே பார்த்துக்கோங்க ஐஸ்வர்மி. 3 வயசுக்கு அப்புறம் தான் இது வந்து ஆண் மயிலுக்கு வந்து தோகை வளர ஆரம்பிக்குமாமா. தோகை விரிக்குது, தோகை விரிச்சிருக்கு பாருங்க. திரும்புறா. இதெல்லாம் லக்கு ஐஸ்வர்மி, லக்கு தான். அது ரவுண்ட் பண்ணிட்டே ஆடும், அது நேச்சரே அதுதான். இதுதான் டான்ஸா?
ரெக்கை ஆட்டிகிட்டே இருக்கான் பாருங்க. அப்படியே திரும்ப 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 இங்கிட்டு திரும்ப அங்கிட்ட ஒருத்தன் தொகை விரிச்சிருக்கான் பாருங்க. என்னடா ஆச்சு உங்களுக்கு, ஏதாவது ஆயிடுச்சா? எல்லாரும் திடீர்னு தொகை விரிக்கிறீங்க. அங்கிட்ட ஒருத்தருங்க சொன்னீங்க, அவனும் தொகை வச்சிருக்கான். இன்னும் பாருங்க சூப்பரா இருக்கான். திரும்ப மாட்டேங்கிறாங்க, எல்லாமே வைக்கப்படுறாங்க. சரி திரும்ப 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 டான்ஸ் பாருங்க, மயிலாடுற டான்ஸ். आगे ही देखो मम्मा ने नमाल पिंचाला दीदी इसको दिखा रहा है ऐसा சவுண்டு போடுது சார். திரும்பவே மாட்டேங்கிறாங்க சார். திரும்புறா உனக்கு வெயிட் பண்ணியே பாடி காவே திரும்புடா. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுச்சு. 10 மினிட்ஸ் தான் நாங்களும் வெயிட் பண்ணோம் ஹரிஷாமி. அது திரும்பவே மாட்டேங்குது, வெக்கப்படுது போல, அதனால அந்த பக்கம் திரும்பிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்க, நம்ம ஊரில் இருக்கலாம் லவ் பேர்ட்ஸ், அது பேர் வேற ஏதோ ஒருத்தக்கு. இங்கே பாருங்க வாய்ஸ் ஃபார்மி. இது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் சிட்டு பட்டுன்னு பேர் வச்சுருந்தோம். இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து நாங்கள் வளர்த்தோம். ஸோ ஒன்று பேர் சிட்டு, இன்னொன்று பேர் பட்டுன்னு சொல்லி சேம் எக்ஸாக்ட் இதே கலரில் க்ரீன் அண்ட் ப்ளூவில் வச்சுருந்தோம். ஸோ இது பேர் வந்து என்ன பட்ஜரி கார்னு ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ ஒரு சில குருவிகள்லாம் வந்து ப்ரொனவுன்சேஷன் பண்ணுமாமா, சம் வெக்காபுலரிஸ் மட்டும் கேன் டாக் ஹை தேர் சம்திங் அந்த மாதிரி பேசுமாமா. ஸோ இந்த மாதிரி இது பண்ணி எல்லாம் மேட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆஸ்திரேலியா சேர்ந்த ஒரு பேர்ட்ஸ். இதுதான் உள்ளே வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ இது ஃபுல்லாக கொஞ்சம் உள்ளே நிறையா இருக்குது, சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகலாம். தென் இந்த பேரட்லாம் வச்சுருக்காங்க, பட் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. வயசு பண்ணி நம்மளை ஏமாத்திட்டாங்க. இதெல்லாம் எங்கே போச்சு என்னன்னு தெரில. நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஜிராஃப்லாம் இருக்கும்னு சொல்லிப்பட்டுருங்க. ஜிராஃப், க்ரொக்கடைல் எல்லாம் பார்க்க போகலாம். பேர்ட்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு சம் நோட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. பாஸ் பண்ணி வேணுன்றவங்க படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு போகலாம். பார்க்க போகிறோம், ஆமாம் பார்க்க போகிறோம். வாய்ஸ் ஃபர்மி பாருங்க, ட்ரிங்கிங் வாட்டர் மிஷின்லாம் வச்சுருக்காங்க. குட் திங். அங்கே ஆமாம் பார்க்க போகலாம். ஆமாம் இந்தியன் ஸ்டார் டார்டாய்ஸ், அப்புறம் இந்தியன் பிளாக் டர்ட்டில், இல்லைனா இந்தியன் பாண்ட் தெரப்பின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், எக்கச்சக்கமான ஆமைகள் இருக்குது. ரிஷிபீடியா சேனலில் வளர்த்துன ஆமைகள் இதெல்லாமே. அப் டவுன் ரிஷி, அப் டவுனை பார்த்து உங்களுக்கு வாவ் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா கீழே மறக்காம லைக் பண்ணுங்க. ரிஷ் கேங் மட்டும் தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான விஷயம்லாம் பண்ணுவாங்க. விடுவோம். ஸோ பாருங்க, அங்கே ஒன்று இருக்கா, இங்கே பாருங்க எத்தனை ஆமை இருக்குன்னு. தண்ணிக்குள்ளார இருக்கு. அந்த பக்கம் ஒன்று தரையில இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, குட்டி ஆமை. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான வகையான ஆமைகள் எல்லாமே இதுக்குள்ளார வச்சிருக்காங்க. இது பாருங்க, இந்த நாரை எல்லாமே. இங்கே ஒன்று போறான் பாருங்க. எப்படி போகுது பாருங்க. ரிஷிபீடியால வர ஆமா வாய்ஸ் ஃபார்மி.
தண்ணிக்குள்ள எக்கச்சக்கமா இருக்கு. அங்க ஒன்று ஏறி போறான் பாருங்க மேல. அப்புறம் ரெட் இயர்டு ஸ்லிட்டர் த்ரெட்னு சொல்லிட்டு ஒரு 3-4 வகையான ஆமைகள் எல்லாமே உள்ள இருக்கு. நீங்க எல்லாமே பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. வேட்டு crocodile என்க்ளோசர் முதலே பார்க்க போறோம். வாய்ஸ் ஆர்மி முதல்ல வந்து பாருங்க, செத்துருச்சா இல்லை உயிரோட இருக்கானே தெரில. எல்லாம் பொம்மை மாதிரி எதோ அப்படி ஆடாம வசையாப்படுத்திருக்கு. பொம்மை தான் வாய்ஸ் ஆர்மி, உயிரோட இல்லை. இங்கே ஒன்று இருக்கு, அங்கே ஒன்று இருக்கு பாருங்க. அப்புறம் அங்கிட்ட ஒன்று இருக்கு. இது எல்லாமே ஃபேக்குன்னு நினைக்கிறேன். உயிரோட வந்து உள்ள இருக்காட்ட வாய்ஸ் ஆர்மி. இங்கே பாருங்க வாய்ஸ் ஆர்மி, இது வந்து ஒரிஜினல் கிடையாது, ஃபேக்கு. இங்கே ஒரு ஃபேக்கு முதல்ல வச்சுருக்காங்க, அங்கே ஒரு ஃபேக் முதல்ல வச்சுருக்காங்க. இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, இதுவும் ஃபேக்கான முதல்ல தான். ஒரிஜினல் முதல்ல எங்கே வச்சுருக்காங்கன்னா தண்ணிக்குள்ளார இருக்கு வாய்ஸ் ஆர்மி. கண்ணு மட்டும் தெரியுது பாருங்க, தெரியுதுங்களா? அவன் வெளியில் வரமாட்டான். தண்ணிக்குள்ளார இருக்க ஒரே ஒரு ஒரிஜினல் முதல்ல மட்டும் தெரியுது நம்ம கண்ணுக்கு, வேற எங்கே இருக்குன்னு தெரில. வாய்ஸ் ஆர்மி இது வந்து பொம்மை கிடையாது, ஒரிஜினல் வாய்ஸ் ஆர்மி. வயிறு வந்து ஆடுது. இது ஒரிஜினல் முதல்ல தான் வாய்ஸ் ஆர்மி. இது வந்து ஒரிஜினல் தான் வயிறு ஆடுது. பொம்மை நினைச்சேன், ஆனால் அது ஒரிஜினல் முதல்ல தான் வாய்ஸ் ஆர்மி. நோட்டீஸ் பண்ணோன்னா வயிறு ஆடுறது தெரியுது நல்லாவே. வாய்ஸ் ஆர்மி எல்லாமே ஒரிஜினல் தான் நினைக்கிறேன். இது வந்து அப்படியே வயிறுலாம் ஆடிச்சு, கண்ணு திறந்து பார்த்துச்சு. அங்கே இருக்க முதலையும் கால்லாம் ஆடிச்சு வாய்ஸ் ஆர்மி. ஸோ அதுவும் ஒரிஜினல் முதல்ல தான். பட் இது மட்டும் எனக்கு ஏதோ ஃபேக் மாதிரி தோணுது. பட் அது வந்து ஒரிஜினல்னால ஜைஜான்டிக்காக வெளியில் படுத்துருக்கு பாருங்க, சாப்பிட்டு நல்லா படுத்துருக்கு. சரி, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகலாம். ஜிராஃபி. இங்கே பாருங்க, வேட்டு ஹிப்போபொட்டாமஸ் அண்ட் ஜிராஃபி என்க்ளோசர்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து இங்கே போட்டிருக்காங்க, மார்ஸ் crocodileன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, monkeys எல்லாம் இருக்காங்க. வா, இங்கே பாருங்க. வாய்ஸ் ஆர்மி ஒட்டச்சு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை லைஃப்பில், இப்போ தான் பார்க்குறேன். செம்மையா இருக்கு. பக்கத்துல போலான்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க படுத்துருக்கானுங்க. வேன் பார்த்துட்டு இருக்கான் பாருங்க, பயமா இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு. அங்க பாருங்க, வா, இங்க ஒண்ணு இருக்கு, அங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. உள்ளுக்கார 2 ஜிராஃபி வச்சிருக்காங்க. இது தாண்டி போயிடக்கூடாதுன்னு எவ்வளவு தூரத்துக்கு கம்பி கட்டி வச்சிருக்காங்க என் பேர் மேல. செம்ம பெருசா இருக்கு வாய்ஸ் ஆர்மி. என்னை மாதிரி 3 பேர் நிக்கலாம் போல மேல. நானே ஒரு 5.5 அடி இருக்கேன், அதுக்கும் மேல இது பெருசா இருக்கு பாருங்க. எப்படி ஹாயா மல்லாக்க படுத்திருக்கான் பாருங்க. பக்கத்துல பாரு, எப்படி தலைகீழா படுத்துட்டு வர பார்க்கலாம். அப்பா, செம்மையா இருக்கு வாய்ஸ். தலைக்கு மேல 2 கொம்பு மாதிரி வச்சிருக்காங்க. நீங்க ஏன்டா வாழ்க்கை வாழ்றீங்க? என்ன மாதிரி வாழ்க்கை? தலைகீழா படுத்துட்டு பேன் பார்த்துட்டு ஜாலியான வாழ்க்கை தான். இங்க ஒருத்தன், அங்க ஒருத்தன். கேமராலே கவர் ஆகல, அந்த அளவுக்கு ஹைட்டா இருக்கு ஜிராஃபி. டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நீ. இங்கே பாருங்க, ஜிராஃப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஆமாம், இதில் பாருங்க, சுற்றளவு ஜிராஃபியோட கால் வந்து டின்னர் பிளேட் சைஸ், அதாவது 12 இன்ச் வரைக்கும் இருக்குமாம்மா. ஜிராஃபோட கண் வந்து கோல்ஃப் பால் சைஸ் இருக்கும்னு போட்டிருக்காங்க. தென் வந்து ஏதோ எழுந்து நிற்கிறதுக்கு வந்து மீன்ஸ் எவ்ரிடே டியூரிங் 50 வீக் ஜிராஃபியாக நம்ம போட்டிருக்காங்க. பார்த்து படிச்சுக்கோங்க பாஸ் பண்ணி. பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஐஸ்வர்மி. சூப்பராக இருக்கு கால் பாருங்க. இப்போ உண்மையாகவே டின்னர் பிளேட் சைஸ் தான் இருக்குது, நல்லா பெருசாகவே இருக்குது கால். எவ்வளோ பெரிய கால். கண்ணு அந்த அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரில, பட் இருக்கு பெருசாகவே இருக்கு. நீங்க பாருங்க, அவர் பீலவ் லிட்டில் ஹிப்போ லட்டு. வாவ், இங்க பாருங்க,
ஹிப்போபொட்டாமஸ் இதோட பைட்டு சரி ஸ்ட்ராங்கான பைட்டு. எந்த அனிமலுக்கும் இதோட அளவுக்கு கடிக்கிற ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஆமாம், உடம்பு ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே பாசாலாம் பிடிச்சி போயிருக்கு. எப்பா எப்படி இருக்கு பாருங்க. சார் நல்லா சர்க்கஸில் தான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்துருக்கேன் சார். இறங்காம தண்ணிக்குள்ள அப்படியே போய் தலையை மட்டும் நீட்டிட்டு ஆண் வாங்கி நீட்டிக்குவான். எப்போ செம்ம பெருசாக இருக்கு. உடம்பு ஸ்கின்னெல்லாம் பாருங்களேன், தெரியுதுங்களா? பாசாம பிடிச்சி போய் எப்படி இருக்கான் பாருங்க. மறுபடியும் மேலே வருது. ஒரே ஜாலி தான். மேலே ஏறிச்சு. இது நான் அங்கே இருக்கு பாருங்க, உள்ளுக்கரை ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணிக்குள்ள போயிடுச்சு பார்த்தீங்களா? அங்கே வந்து கொஞ்சம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. பாருங்க சவுண்டெல்லாம் விட்றான். உள்ளே போயிடுச்சு. ஆள் இருக்க சைஸுக்கு தண்ணிக்குள்ள போனது எத்துலையும் ஆயிட்டான் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஹிப்போபொட்டாமஸ். ஸோ இது ஃபுல்லாமே வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் வாழக்கூடியதாம்மா. 1/2 hour வரைக்கும் தண்ணிக்குள்ளே நீந்துன்னு போட்டிருக்காங்க. தென் வந்து 2 வாரத்துக்கு தேவையான கிராஸ் எல்லாமே உண்டுட்டு வயிற்றுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் கிரவுண்ட்லேருந்து 14 kilometer வரைக்கும் ஓடும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க. இவ்வளோ மறுபடியும் வெளியில் வந்துட்டான் பாருங்க. சரி, நம்ம அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்க போகலாம். இங்கே கொஞ்சம் இருக்குது, அப்புறம் அங்கே கொஞ்சம் இருக்குது பாருங்க உள்ளுக்குள்ளார. வாய்ஸர்மே எக்ஸிட் சைடு வந்துட்டோம். அவ்வளோதான் பாருங்க, இந்த இடம் எப்போ இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது. காட்டுக்குள்ளார ஷூ கட்டி வச்சுருக்காங்க. எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? ஸ்பெசிஃபிக் எப்படி இருந்தது? நல்லா இருந்தா? நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது? எந்த அனிமல் பிடிச்சிருந்தது? உங்களுக்கு பீகாக். உங்களுக்கு? எனக்கு லயன். லயனா? இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நீரியான தானே? சரி, ஓகே. எனக்கு எது பிடிச்சிருந்ததுன்னா, எனக்கு நிறையா பிடிச்சது. ஜிராஃப் பிடிச்சிருந்தது, லைன் பிடிச்சிருந்தது, அப்புறம் அந்த லெப்பார்ட் பார்த்தோம்ல, லெப்பார்ட் பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த ஒரு வாத்து பார்த்தோம் பாருங்க, செம்ம அழகாக இருந்தது. ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அந்த வாத்து பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம் நம்ம? ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் வாய்ஸ் மீ. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 5:45 ஆயிடுச்சு. 5:30 க்ளோஸ் ஆமா. ஆல்ரெடி மணி வந்து 5:45 ஆயிடுச்சு. ஸோ இதில் போனோம் அப்படின்னா 3000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஓப்பன் இது 10 மெம்பர்ஸ் வரைக்கும் இதுக்குள்ளே போய்க்கலாமாம்மா. தென் இங்கே பாருங்கள் ஜீப் வச்சுருக்காங்க, மஹேந்திரா ஜீப். ஸோ இந்த ஜீப்பில் போனோம் அப்படின்னா 1500 மெம்பர்ஸ் அலோடு. நம்ம போனால் தான் இந்த பஸ்ஸு. இதில் வந்து 200. ஸோ ரிட்டர்னும் வந்து நம்மளை பஸ்லேயே பிக்கப் பண்ண போகிறாங்க. நம்ம பஸ்லேயே போய் என்ட்ரன்ஸ் கிட்ட இறங்கிட்டு அவ்வளோதான், பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடலாம். எப்படி இருந்தது வீடியோ? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே வந்துட்டோம். ஸோ பஸ்ஸுக்குள்ளே இருந்து போகிறதே வந்து நல்லா இருந்தது வைஃபர்மி. நம்ம வந்து அந்த சஃபாரியில் வந்து நீங்கள் ஒரு தனியான எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அந்த சஃபாரி நான் காட்டினேன் இல்லையா? ஸோ அந்த 5 பேர் போகிறதா இருந்தாலும் சரி, அந்த மஹேந்திரா ஜீப் காமிச்சா இல்லையா, 5 பேர் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை அந்த 10 பேர் போகிறதா இருந்தாலும் சரி. பட் வந்து சார்ஜ் வந்து 2000 3000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அதில் போய்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பஸ்ஸில் வந்துடுங்க. 200 தான் ஒர்த்து. உண்மையாக சொல்கிறேன், நல்லா இருந்தது. இன்னும் அந்த சிங்கம் எல்லாம் வந்து நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்க்கணும் அப்படின்னா அந்த மஹேந்திரா ஜீப்போ இல்லை அந்த சஃபாரி 10 பேர் போகிறது சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் போனால் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் இதுவே ஓகே தான், ரொம்ப மோசம்லாம் கிடையாது. ஸோ வாய்ஸ் ஆர்மி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம 1565 பேர் இருக்கோம். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்கள் தட்டனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் கிளம்புறோம். அது வரைக்கும் பாய்.